கர்த்தர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் வைத்திருக்கிறார். அதே போல் நமக்கு முன்பாக கவலையும் இருக்கிறது, விசுவாசமும் இருக்கிறது. நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் நம்ம நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படலாம். என்ன ஆக போதோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த தீமை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இதை எப்படி கையாள போகிறேன்னு தெரியல, இப்படி எதை சரி பண்ண போகிறேன்னு தெரியல, இது எதில் கொண்டு போய் முடியுமோ தெரியல. இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவைகளை எடுத்து நம்முடைய மனதில் வைத்து சிந்திக்கலாம். ரைட்? நாம் விரும்புகிற காரியங்களை சிந்திப்பதற்கு நமக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த திராணியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் இந்த கவலையை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்ளும்போது பயம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், மனசோர்வு உண்டாகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும், டென்ஷன் உண்டாகும். ரைட்? ஆனால் இன்னொரு பக்கம் நான் விசுவாசத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ரைட்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் என்னை தன்னுடைய வலக்கரத்தினால் ஆதரிப்பார். கர்த்தர் என் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை செழிக்க செய்யும். கர்த்தர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். நான் நல்லா இருப்பேன். இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கலாம், இன்றைக்கி தீமைகள் நிறைந்த வாழ்க்கை மாதிரி தெரியலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். கர்த்தர் ஜீவன் நிறைந்த வாழ்க்கையாக, நன்மை நிறைந்த வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவார், மாற்ற முடியும், எனக்கு செய்வார். இப்படி நான் விசுவாசத்தின் வார்த்தைகளை, விசுவாசத்தின் எண்ணங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்து எனது மனதில் வைத்து சிந்திக்க முடியும். அது ஒரு சாய்ஸ், ஒரு தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் கவலைப்பட சோதிக்கப்படும் போது வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் நல்லா இருப்பேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு நன்மையாக முடிச்சு கொடுப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை வெற்றி பெறச் செய்வார்.